This video is sponsored by SBO Digital Marketing. உங்களுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மட்டும் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். நீங்கள் மந்த்லி தௌசண்ட்ஸில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த படம் இன்னைக்கே நீங்க பார்த்தாவணுங்க. 2025ல ரிலீஸ் ஆன பிரிக். இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்ல இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ் OTT பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சந்தோஷமா ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அந்த ஐடில ஒர்க் பண்றவங்க இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர்லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃப் பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆயிடுறாங்க. கன்சீவ் ஆகி கருவும் கலைஞ்சிருது. அதை பத்தி இவர் பெருசாவே பொருட்படுத்திக்கல. ஒரு கட்டத்தில் நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் கிளம்பி அந்த வீட்டை விட்டு போகும்போது மெயின் டோரை திறக்கிறாங்க. மெயின் டோர் திறந்தா என்னங்க இருக்கும்? வெளியே போறதுக்கு வழி இருக்கணும்ல, வழியே இல்லை. ஏதோ பிரிக்ல கட்டின மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. என்னடா அது பிரிக்ல ஏதோ கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னென்ன ஆகுதுன்னு சொல்லி நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சூப்பர் கமர்ஷியல் படங்க. ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு மஸ்ட் வாட்ச்னே நான் சொல்லுவேன். இந்த படத்தை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிருங்க. ஐ எம் டாட் ஸ்ரீராம ஃபாலோ பண்ணிருங்க. 2 கையும் 2 காலும் தலையில தைச்சு ஒரு பணத்தை அனுப்புனா எப்படி இருக்கும்? மண்டேலா மர்டர்ஸ் இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் OTT பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. தமிழ் டப்லேயே இருக்குங்க. வெப் சீரிஸோட ஹீரோயின் பேர் ரியா. இவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் சிங்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அவரும் போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. இவங்க 2 பேருக்கு ஒரு பாஸ்ட் இருக்குங்க. அது இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு பொலிட்டிஷியன் இருக்காங்க. அவங்களோட கேரக்டர் என்னன்னா தன்னோட ஹஸ்பண்டை மீறி எப்படியாவது இந்த பொலிட்டிக்கல்ல சாதிக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு விஷயம் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மீறி எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல இன்னொருத்தர் இருக்காரு. அவர் ஒரு மிஷின் மாதிரி வச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் நீங்க ஏதாவது பிரச்சனை சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஆனா உங்க கட்ட விரலுக்கு ஆபத்து. இந்த எல்லா பசில்ஸும் நான் லீனியரா சொல்லியிருக்காரு நம்ம டைரக்டர். ஃபேமிலியோட பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா நிறைய வயலன்ஸ் சீன்ஸ் இருக்கு. த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இது ஒரு ட்ரீட்டுங்க. இந்த வெப் சீரிஸை இன்னைக்கே பார்த்துருங்க. இந்த வெப் சீரிஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிருங்க. அப்படியே ஐம் டாட் ஸ்ரீராம ஃபாலோ பண்ணிருங்க. எல்லா நைட் ஷோவும், அதாவது எல்லா நைட் ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லுங்க. த கான்ஜரிங், நன், லாங் லெக்ஸ் அந்த பட வரிசையில் இந்த வெப்பன்ஸை நீங்க ஆட் பண்ணலாம். நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு டீச்சரா இருக்காங்க, ஒரு மெயின் கேரக்டர். அவங்க கிளாஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு 18 சின்ன பசங்க படிக்கிறாங்க. இவங்க எப்பவும் போல பாடம் எடுக்கிறதுக்காக கிளாஸ் ரூம்குள்ள போறாங்க. ஒரே ஒரு பையன் இருக்கான். 17 பேரும் காணும். மத்தவங்க எங்கடா லீவா ஃபீவரானு இவங்க யோசிக்கும் போது அவங்க எல்லாம் அந்த பசங்களோட வீட்டுல எல்லாம் விசாரிக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? நைட்டு கரெக்டா 2:17க்கு எல்லா பசங்களும் காணாம போயிட்டாங்க. எல்லா பேரண்ட்ஸும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்கூல்ல. சீட்டேஜ் த்ரில்லர்னே சொல்லலாம். கடைசியில தான் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் புரிய வரும். ஓ, இதுக்காக தான் அது சொன்னாங்களா, அதுக்காக தான் இது சொன்னாங்களான்னு சொல்லிட்டு. இது தியேட்டர்ல மட்டும் தான் இந்த படம் ஓடிட்டு இருக்கு. நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு படம். ஒரு 190 ரூபா 200 ரூபா கொடுக்கறதுக்கு ஒர்த்தான படம். இந்த படத்தை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிருங்க. அப்படியே ஐம் டாட் ஸ்ரீராம ஃபாலோ பண்ணிருங்க. மணியஸ் ப்ரொஃபசர் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அவர் நடிச்ச ஒரு வெப் சீரிஸை பார்க்கலாமா? 2 Graves. இந்த வெப் சீரிஸோட ஸ்பெஷல் என்னன்னா 3 எபிசோடு தான். நீங்க ஒரு ஹாஃப் டே ஒதுக்கினீங்கன்னா பாத்திரலாம். செம்ம இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வெப் சீரிஸ்ங்க. 2 பொண்ணுங்க இருக்காங்க. 2 பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல்ல மிஸ் ஆயிடுறாங்க. அதுல ஒரு பொண்ணோட கிராண்ட் மதர் பாட்டி அவங்களுக்கு ரொம்ப அப்செட். ஏன்னா அந்த கேஸ் எவிடன்ஸே இல்லாம க்ளோஸ் ஆயிருது. இல்ல எனக்கு இந்த கேஸ்ல ஏதோ சந்தேகமா இருக்குன்னு சொல்லி அந்த கேஸை ரீஓபன் பண்றாங்க. நைஃப்ஸ் அவுட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த கேஸ்ல இருக்க டார்க் சீக்ரெட்ஸ் எந்த எக்ஸ்ட்ரீம் போகுது, என்னென்னலாம் ஆகுதுன்னு சொல்லி அந்த வெப் சீரிஸை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ப்ரொஃபஸரும் என்ன ரோல் பிளே பண்ணிருக்காருன்னு சொல்லி இந்த வெப் சீரிஸை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நைட்டே பார்க்கறதுக்கு ஒரு செம்ம தமிழ் டப்டு வெப் சீரிஸ்ங்க நெட்ஃபிளிக்ஸ் OTT பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. இந்த வெப் சீரிஸை நீங்க பார்க்கணும்னா நம்ம ரீல சேவ் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. அப்படியே ஃபாலோ பட்டனை தட்டி விட்டு ஐம் டாட் ஸ்ரீராம ஃபாலோ பண்ணிருங்க.